அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். MBA மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதிகமான மாணவர்கள் பேச்சுலர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மாஸ்டர்ஸ்ல பண்ணலாம்னு பிளான் பண்றது இந்த கோர்ஸ் தான். இந்த வீடியோல MBA ஸ்பெஷலைசேஷன்ல எந்த கோர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், 2024 வருஷத்துல மாணவர்கள் அட்மிஷன் போடணும்னா எந்த ஸ்பெஷலைசேஷனை சூஸ் பண்ணா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற 5 ப்ரோக்ராம்ஸ் பத்தி பார்க்க போறோங்க. மேற்கொண்டு இந்த 5 ப்ரோக்ராம்ஸ்க்கான பெஸ்ட் காலேஜஸ் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்க, என்னென்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்க்கு இந்த 5 ப்ரோக்ராம் படிச்சீங்கன்னா போகலாம், என்ன சேலரி பேக்கேஜ் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா டீடைலுமே டாப் டு பாட்டம் பார்க்க போறோம். மேற்கொண்டு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க உங்களுக்கான MBA கோர்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு சில விஷயங்கள இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது சம்பந்தப்பட்ட MBA ப்ரோக்ராம் எடுத்தா நம்ம எப்படி சக்சீட் ஆகலாம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட ஆப்டிடியூட், நாலேஜ் இதெல்லாம் வச்சு MBA கோர்சஸ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் கொடுக்க போறோம். மிக மிக முக்கியமான வீடியோங்க. இது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸா நம்ம சேனல்ல MBA இன் தமிழ்நாடுல நம்ம எப்படி MBA கோர்சஸ் ஜாயின் பண்ணலாம், எந்தெந்த காலேஜ் நல்லா இருக்கும், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம்னா டாப் மோஸ்ட் MBA காலேஜஸ், சென்னை ரீஜன் எடுத்துட்டோம்னா டாப் மோஸ்ட் MBA காலேஜஸ், அதர் ரீஜன்ஸ்ல இருக்க டாப் மோஸ்ட் MBA காலேஜஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம கொடுக்க போறோம். சோ MBA படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள், டிரான்சிட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாணவர்களா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தொடர்ந்து MBA சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் நீங்க பார்க்க முடியும். இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி MBA படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு ப்ராப்பர் கரியர் கைடன்ஸ் அண்ட் டைரக்ட் காலேஜ் அட்மிஷன் சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம், எந்த ஊர்ல எடுக்கலாம், என்ன காலேஜ் நல்லா இருக்கும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிஸ்கஷன்ல சொல்லுவோம். மேற்கொண்டு உங்களுக்கு அட்மிஷன்ஸ்க்கும் ஆன்லைன்லயே உங்களுக்கு பண்ணி தரதுக்கு எல்லா சப்போர்ட் நம்ம சைடுல இருந்து கொடுக்கப்படும். தேவைப்படும் மாணவர்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. டாப் 5 ட்ரெண்டிங் MBA கோர்சஸ் இன் 2024 அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி நான் இப்ப சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்த விஷயம் பார்த்தோம்னா நிறைய வெரிஃபைடு ஆர்டிகல்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது, வெரிஃபைடு சோர்சஸ்ல இருந்து நம்ம கொடுக்கிற டேட்டாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா பார்க்கப்படுது. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். MBA ஸ்பெஷலைசேஷன் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அதிகமாக இப்போ ரீசென்ட் இயர்ஸ்ல நிறைய கம்பெனிஸ் சூஸ் பண்றது MBAல இந்த ஸ்பெஷலைசேஷன் முடிச்ச மாணவர்களை. இந்த கோர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்து கேட்டோமா MBA இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எந்த ஒரு கம்பெனி ஆனாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எய்ம் பண்ணுவாங்க இல்லையா? சோ பிகாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் த ஃபியூச்சர் அண்ட் ஃபியூச்சர் இஸ் நவ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து கேட்டோமா தேர்டா பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சிருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து கேட்டோமா MBA இன்டர்நேஷனல் பிசினஸ் IB அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த IB பொறுத்த வரைக்கும் குளோபல் கம்பெனிஸ் அதிகமாக இந்த ஸ்பெஷலைசேஷன் முடிச்சவங்க எடுக்கிறாங்க. அதை பத்தியும் நம்ம டீடைலா பார்க்கலாம். அஞ்சாவதா MBA இன் ஆண்டர்பிரினர்ஷிப். அதாவது நீங்க ஆண்டர்பிரினர் ஆகணும்னு முடிவு பண்ற ஒரு கேட்டகரி இதை எடுத்து படிக்கிறாங்க. புதுசாக வர ஆண்டர்பிரினர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு MBA இன் ஆண்டர்பிரினர்ஷிப் படிச்சவங்களும் நிறைய பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கறது முக்கியமான விஷயம். இந்த 5மே ரொம்ப யூனிக்கான ஒரு சில கோர்சஸா சொல்லப்படுதுங்க. பிகாஸ் நிறைய கல்லூரிகள் நீங்க பார்க்க முடியாது. இந்த வீடியோல இந்தியாவோட டாப்பா இருக்கிற ஒரு சில கல்லூரிகள் ஷேர் பண்ண போறோம். இதுக்கெல்லாம் அட்மிஷன் ப்ரொசீஜர் என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும், வெயிட் பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டுல இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவா நான் அதை கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ MBA இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இந்த கோர்ஸை நீங்க சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை பத்தின ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். பட்டிங் ஸ்டேஜ்ல இருக்க ஒரு கோர்ஸா பார்க்கப்படுது. அதிகமான IT கம்பெனிஸ், AI பேஸ்டு கம்பெனிஸ் அவங்களோட பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த டொமைனை பார்க்கிறதுக்காக MBA இந்த ஸ்பெஷலைசேஷன் முடிச்சவங்களை எடுக்கிறாங்க. ஃபியூச்சர்ல இன்னுமே அதிகமான கம்பெனிஸ் இந்த டொமைன்ல தான் இருக்குங்கிறதுனால இந்த கோர்ஸ் ரொம்ப டிமாண்ட்ஃபுல் கோர்ஸாவும் பார்க்கப்படுதுங்க. மேற்கொண்டு இந்த கோர்ஸ்க்கு மொத்தம் 4 செமஸ்டர் 2 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். UGC அண்ட் AICTE ரெண்டுமே அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. இது நியூ கோர்ஸ்ங்கறனால யாரும் பயப்பட தேவையில்லை. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா 2 வருஷத்துக்கு சேர்த்து 2 லட்சம் ரூபாயில இருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வாங்குற காலேஜஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமா இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்னு பார்த்தோம்னா இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ற மாணவர்கள் நீங்க ப்ரோக்ராமிங் சைட் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் MBA இன் AI and ML சூஸ் பண்ணுங்க. இல்லனா இந்த ஃபீல்ட்ல சூஸ் பண்ண வேணாம். பிகாஸ் AI and ML ரொம்ப இம்பார்ட்டன்ட், AI and டேட்டா சயின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்த்தோம்னா டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸும் இருக்கு. இந்த ரெண்டுக்குமே பார்த்தோம்னா கட்டாயமா நீங்க ப்ரோக்ராமிங்ல கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ப்ரோக்ராமிங் கத்துக்கிறது எப்பவுமே உங்களுக்கு சேஃப் சைடு தான், கத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி படிப்பீங்க, பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பத்தி படிப்பீங்க,
பைத்தான் ப்ரோக்ராமிங் பத்தி படிப்பீங்க, டேட்டா விஷுவலைசேஷன் ஃபார் மேனேஜர்ஸ் பத்தி படிப்பீங்க, மிஷின் லேர்னிங் ஃபவுண்டேஷன், ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ அண்ட் எம்எல். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸா பார்க்கப்படுது. மேற்கொண்டு இந்த கோர்சஸ் ப்ரொவைட் பண்ற காலேஜஸ் பார்த்தோம்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சென்னையில இந்த கோர்ஸ் இருக்குங்க, அமிட்டி யூனிவர்சிட்டியில இந்த கோர்ஸ் இருக்கு, பிஎம்எல் முஞ்சல் யூனிவர்சிட்டியில இந்த கோர்ஸ் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு சில காலேஜஸா பார்க்கப்படுது. இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம்னா என்னென்ன டொமைன்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு பார்த்தோம்னா டேட்டா சயின்டிஸ்ட், சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஏஐ டெவலப்பர், டேட்டா இன்ஜினியர், அல்காரிதம் இன்ஜினியர், இந்த மாதிரி இருக்க ஒரு சில டாப் ட்ரெண்டிங் டொமைன்ஸ்ல உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நீங்க பேச்சுலர்ஸ்ல நீங்க என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் ஏஐ ஓரியன்டா போகணும்னா நீங்க எம்பிஏ இன் ஏஐ எடுக்கிறது நல்ல விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹெல்த் கேர்ல ஏதாவது படிச்சிருப்பீங்க, ஹெல்த் கேர் போறதுக்கு பதிலாக ஏஐ போறது இன்னும் பெட்டருங்க. ஸோ அந்த மாதிரி நான் சொல்றேன். நான் ஆல்ரெடி வந்து காமர்ஸ் தான் படிச்சிருக்கேன்னா அப்போ நீங்க எம்பிஏ இன் ஏஐ அண்ட் எம்எல் எடுக்கலாம். பிகாஸ் எம்பிஏ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத ஒரு கோர்ஸ். நீங்க 3 இயர் ப்ரோக்ராம் படிச்சிருந்தாலும் எம்பிஏ படிக்க முடியும். ஸோ எம்பிஏ ஏஐ எடுக்கும்போது நீங்க ஐடி செக்டருக்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்கன்னா திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் கோர்ஸுங்க. சரிங்களா, ஃபைன். ஒரு சில கம்பெனிஸ் இதெல்லாம் இது ஹையர் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா இன்டெல் கார்பரேஷன், சிஸ்கோ, ஆரக்கிள், ராக்வெல் ஆட்டோமேஷன், மைக்ரான் டெக்னாலஜி, சிடிஎஸ், டிசிஎஸ், கூகுள், ஃபேஸ்புக், விப்ரோ, இந்த மாதிரி எல்லா டாப் கம்பெனிஸுமே இந்த கோர்ஸ் படிச்சவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. செகண்டா நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி எம்பிஏ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதாவது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க யூடியூப் கூட ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மீடியாங்க. சொல்ல போனா ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சோர்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இது 3 பார்க்குறாங்க. கூகுள் ஆட்ஸுமே மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மீடியாவா பார்க்கப்படுது. இதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவும் ட்ரெண்டான ஒரு எம்பிஏ கோர்ஸா பார்க்கப்படுது. இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு. பட் சேலரி அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் லோவான சேலரியா தான் நீங்க எதிர்பார்க்க முடியும். லோ மீன்ஸ் உங்களுக்கு 20,000 to 35,000 தான் இதுல ஸ்டார்டிங் சேலரியா நீங்க எதிர்பார்க்க முடியும். ஆனா ஒருவேளை நீங்க ஏஐ எடுக்கிறீங்கன்னா மினிமம் ஒரு 40,000 to 50,000 நீங்க வந்து பெர் மந்த் சேலரி எதிர்பார்க்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இமெயில் மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், கண்டென்ட் கிரியேஷன், கண்டென்ட் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி நீங்க வந்து படிப்பீங்க. ஸோ இதுக்கான டாப் காலேஜஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டீங்கன்னா லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், அதாவது ஐஐஎம்னு சொல்லுவோம், அதுல கூட இந்த கோர்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அமிட்டி யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஐஎம்டி கசியாபாத், இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் ஆல் இந்தியா லெவலில் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலயும் ஒரு சில காலேஜஸ் இருக்கு. தமிழ்நாடுக்கு வீடியோ போடும்போது அந்த காலேஜ் நான் இன்க்ளூட் பண்றேன். சரிங்களா, இதுக்கான கரியர் ஸ்கோப் என்னென்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்க்கெல்லாம் நீங்க போகலான்னு பார்த்தீங்கன்னா SEO அனலிஸ்ட், SEO எக்ஸ்பர்ட், கண்டென்ட் ரைட்டிங் மேனேஜர், கண்டென்ட் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பெய்ட் மீடியா மார்க்கெட்டர், சோஷியல் மீடியா மேனேஜர். சோஷியல் மீடியா மேனேஜ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கான சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாமே இப்போ இவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். சரிங்களா, இதுக்கப்புறம் கம்பெனிஸ்ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா, HCL, அசென்சர், இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல MBA முடிச்சவங்களே எடுக்கிறாங்க. தேர்டா நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தோம்னா MBA இன் இன்டர்நேஷனல் பிசினஸ். அதாவது IB அப்படின்னு சொல்ல போனோம்னா அதிகமான டாப் MNCs வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ் முடிச்சவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. கம்பெனிஸ்ன்னு பார்த்தோம்னா அசென்சர், TCS, JP Morgan, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், அமேசான், ஃபெடெக்ஸ் கார்பரேஷன், மேரியாட் இன்டர்நேஷனல், இந்த மாதிரி இன்டர்நேஷனல் MNCs வந்து இந்த கோர்ஸ் முடிச்சவங்களை எடுக்கிறாங்க. ஸோ இதுவுமே நல்ல ஜாப் சேலரி இருக்கிற ஒரு கோர்ஸுங்க. நல்ல காலேஜை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா போதும். ஓகே, இதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்தியன் பாலிசிஸ், இன்டர்நேஷனல் ட்ரேட் பாலிசிஸ், இன்டர்நேஷனல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷனல் HR மேனேஜ்மெண்ட், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் லாஸ், குளோபல் காம்ப்ளைன்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷனல் பிராண்டிங் அண்ட் அட்வர்டைசிங். இது ஒட்டுமொத்தமா இந்தியாவிலிருந்து வெளியே போகும்போது பிசினஸ் எப்படி இருக்கோ அதை பத்தி படிக்கிறது. நிறைய தியரிட்டிக்கல் விஷயங்கள் இதுல இன்க்ளூட் ஆகுது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சாதான் இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்தியாவிலிருந்து ஒரு பொருள் வெளியே அனுப்புறோம்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், இந்தியாவுக்கு ஒரு பொருளை கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால கட்டாயமா இன்டர்நேஷனலா குளோபல் மார்க்கெட்டுக்கு போகணும்னு நினைக்கிற எல்லா கம்பெனிஸ்க்குமே இந்த கோர்ஸ் முடிச்ச ஒரு ஆள் தேவைப்படும். ஒரு ஆள் இல்ல, ஒரு டீமே தேவைப்படுங்கிறதுனால இது முடிச்சீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டுக்கு நீங்க கட்டாயமா போக முடியும். இந்த கோர்ஸ்க்கான கரியர் ஸ்கோப்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனேஜர், ட்ரேட் எக்ஸ்பர்ட், ரிஸ்க் அனலிஸ்ட், இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் மேனேஜர், இன்டர்நேஷனல் ட்ரேடர், இன்டர்நேஷனல் சப்ளை செயின் மேனேஜர், இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் மேனேஜர், இந்த மாதிரி நிறைய ஜாப் ரோல்ஸ் வந்து இந்த கோர்ஸ் முடிக்கிறவங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி இதுக்கான கம்பெனிஸ்ன்னு பார்த்தாலும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஓகே, இதுக்கு அடுத்த கட்டமா நம்ம பார்க்குற ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா MBA இன் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். எஸ், பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நெவர் ஃபேடிங் டிபார்ட்மெண்டா பார்க்கப்படுதுங்க. இந்த கோர்ஸ் ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கிறவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும்.
நீங்க எடுக்கிற காலேஜ் நல்ல காலேஜா இருக்கணும், நீங்க நல்ல நாலேஜோட வெளியே வரணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இது வந்து பார்த்தோம்னா இந்த பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் கம்பெனில இருந்து ஹை லெவல் கம்பெனி வரைக்கும் எல்லா கம்பெனிஸ்லயுமே அவங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது தேவை, பிசினஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிறது தேவை. அதனாலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கான ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஃபோர்காஸ்டிங், ஆப்ரேஷனல் ரிசர்ச், டேட்டா இன்ஜெக்ஷன், ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் ரொம்ப குரூஷியலான ஒரு சில டாபிக்ஸுங்க. இந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாப் மோஸ்ட் காலேஜ்ல ஃபீஸ் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலேஜஸ் வந்து பார்த்தோம்னா டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸ் வச்சிருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர், IIM பெங்களூர்ல இருந்து ஆரம்பிச்சு சிம்பயாசிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பெங்களூர், டெல்லி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி, பிரசிடென்சி யூனிவர்சிட்டி, அமிட்டி யூனிவர்சிட்டி, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், இந்த மாதிரி பெரிய கல்லூரிகள் எல்லாமே இந்த கோர்ஸை வச்சிருக்காங்க. ஸோ பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் இஸ் அ ப்ராப்பர் கோர்ஸ் டு சூஸிங்க. அதுக்கு எடுத்துக்கிட்டோமா கரியர் ஸ்கோப் அப்படின்னு பார்த்தோம்னா பிசினஸ் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்டா போகலாம், டேட்டா ஆர்கிடெக்டா போகலாம், சீஃப் டேட்டா ஆஃபீஸரா போகலாம், மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்டா போகலாம், ரிஸ்க் அனலிஸ்டா போகலாம். இந்த கோர்ஸ் முடிச்சவங்களை எந்தெந்த கம்பெனிஸ் எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ், கேப்ஜெமினி, IBM, டெலாய்ட், TCS, அசென்ச்சர், விப்ரோ, இந்த மாதிரி டாப் மோஸ்ட் MNCs எல்லாருமே பிசினஸ் அனலிஸ்ட் ஹையர் பண்றாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் MBA இன் ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலி ஆண்டர்பிரினரா ஆகணும்னு நினைக்கிறவங்க யாருமே MBA இன் ஆண்டர்பிரினர்ஷிப் எடுத்து படிக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து பிசினஸ் நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, நான் ஒரு ஆண்டர்பிரினரா ஆகணும், எனக்கு இன்னுமே ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கலன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க MBA இன் ஆண்டர்பிரினர்ஷிப் கட்டாயமா எடுத்து படிக்கலாம். படிக்கும்போது ஆண்டர்பிரினரா ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹவு டு ஸ்டார்ட் யுவர் ஓன் கம்பெனி, நீங்க ஒரு கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணும், எப்படி மேனேஜ் பண்ணும், எப்படி ஆளுங்களை ஹையர் பண்ணும், இந்த மாதிரி டாப் டு பாட்டம் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். எப்படி அதை மெயின்டைன் பண்ணும், அதை எப்படி நீங்க வந்து சின்ன கம்பெனி ஸ்டார்ட் அப் இருந்து ஆரம்பிச்சு MNCயா கொண்டுட்டு போகணும், இது வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் நீங்க நல்லாவே படிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ MBA அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சப்ஜெக்ட் நீங்க படிப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டர்பிரினியல் ஃபினான்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், லீகல் பிசினஸ் என்விரான்மெண்ட், ஃபேமிலி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் பிளான்ஸ் அண்ட் எத்திக்ஸ், ஆண்டர்பிரினியல் ரிசோர்ஸ் பிளானிங், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே படிப்பீங்க. இது என்னென்ன காலேஜில் இருக்குன்னு பார்த்தோம்னா சிம்பயாசிஸ் இன்ஸ்டிடியூட்ல இருக்கு, சேவியர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கு, சண்டிகர் யூனிவர்சிட்டி இருக்கு, லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டியில இருக்கு. இதெல்லாம் டாப் மோஸ்ட் காலேஜஸ் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க. இது முடிச்சா என்னென்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்க்கு போலான்னு பார்த்தோம்னா பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஆண்டர்பிரினரா போகலாம், லீட் ஃபினான்ஷியல் அனலிஸ்டா போகலாம், கிளைண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜரா போகலாம், பிளானிங் அண்ட் அனாலிசிஸ் மேனேஜரா போகலாம். சரிங்களா? இதுக்கு டாப் ஹையரிங் கம்பெனிஸ்னு பார்த்தோம்னா அசென்ச்சர், IBM, L&T, TCS, Amazon, Flipkart இவங்கெல்லாம் ஹையர் பண்றாங்க. ஓகே, இதுதான் மோஸ்ட் 5 இம்பார்ட்டன்ட் ட்ரெண்டிங் ஃபியூச்சரிஸ்டிக் MBA கோர்ஸ் தான் பார்க்கப்படுது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் டான்செட் மூலியமாவோ டைரக்ட் அட்மிஷன் மூலியமாவோ நீங்க போக முடியும். முன்னாடியே சொல்லியிருந்தேன் MBA பொறுத்த வரைக்கும் டைரக்ட் அட்மிஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கேரியர் கைடன்ஸ் அண்ட் டைரக்ட் அட்மிஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். எந்த ஒரு மாணவனாக இருந்தாலும் நீங்க சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி மோஸ்ட் ட்ரெண்டிங்கா இருக்கிற சிட்டிஸ்ல நல்ல கோர்சஸ் நல்ல காலேஜ்ல எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு 30,000 ரூபாய் செமஸ்டர் கட்டுற மாதிரி காலேஜ் வேணும் அப்படின்னு கேட்டாலும் கூட அதுக்கு நல்ல கல்லூரிகள் கூட இருக்கு. இல்ல 3 லட்சம் ரூபாய் நாங்க செமஸ்டருக்கு கட்ட தயாரா இருக்கோம், அந்த மாதிரியான கல்லூரிகள் சொல்லுங்கன்னு கேட்டாலும் அதுக்குமே சிறந்த கல்லூரிகள் இருக்கு. நோ என்ட்ரன்ஸ், டைரக்ட் அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தேன். சரிங்களா? இப்போ எப்படி நீங்க ஒரு MBA கோர்ஸ் சூஸ் பண்ணலாம்? The most important factors. உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு MBA போகணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் போகணும், எனக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் அப்படிங்கிறனால தான் நம்ம போவோம். அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் போவோம். அதுலேயுமே ஃபின்டெக், ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நான் போகணும்னா ஃபின்டெக் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ப்ராஜெக்ட் மேனேஜராக போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். பிகாஸ் MBAல கோர்சஸ்ன்னு பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட நிறைய கோர்சஸ் இருக்கு. நான் ஒரு 5 கோர்சஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் MBAவோட ஸ்பெஷலைசேஷன் எடுத்துட்டோம்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட். அதாவது நீங்க வந்து உங்களோட பேச்சுலர்ஸ்ல ஏதாவது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில படிச்சிருந்தீங்க, நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அலைடு ஹெல்த் சயின்ஸ் வச்சு படிச்சிருக்கீங்க, இல்லைனா பயோமெடிக்கல் பயோடெக் பத்தி படிச்சிருக்கீங்கன்னா நீங்க MBA இன் ஹெல்த் கேர் எடுக்கலாம். லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், HR மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்லுவாங்க, HR மேனேஜ்மெண்ட்,
ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஐடி மேனேஜ்மெண்ட், பிசினஸ் அனலிட்டிக்ஸ், இந்த மாதிரி 10க்கும் மேற்பட்ட MBA கோர்சஸ் இருக்கு. உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதை பார்த்து நீங்க சூஸ் பண்ணலாம். அது ரொம்பவே நல்லா இருக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. பிகாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இதெல்லாம் புரியல அப்படிங்கிற மாதிரி நீங்க MBA இருந்து வெளியே வந்து மாறணுங்கிற அவசியம் இல்லை. எடுக்கும் போதே ப்ராப்பரா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ரென்த்துங்க. நீங்க எந்த ஏரியால ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்க? நான் நல்லா பேசுவேன், எனக்கு நல்லா பேசுற திறமை இருக்கு அப்படின்னா நீங்க மார்க்கெட்டிங் சைட்ல எடுக்கணும். புரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லா ப்ரோக்ராமிங் பண்ணுவீங்கன்னா நீங்க டேட்டா சயின்ஸ் இல்லனா AI, மிஷின் லேர்னிங், இந்த மாதிரி ஐடி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்க எடுக்கணும். ஒருவேளை நீங்க வந்து ஹெல்த் கேர்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னா ஹெல்த் கேர்ல எடுக்கலாம். இல்லனா நீங்க ஃபினான்ஷியல் விஷயங்களை, நான் ஃபினான்ஷியல் விஷயங்கள்லாம் கரெக்டா பாப்பேன்னா அந்த ஃபின்டெக் நீங்க எடுக்கலாம். இல்ல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நீங்க எடுக்கலாம். சோ உங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தா நீங்க MBA சூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்த கட்டமா கரியர் ஸ்கோப் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். அதாவது நான் இப்போ டாப் 5 கரியர் ஸ்பெஷலைசேஷன் சொன்னேன். இதுதான் ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும்னு சொன்னேன். அப்போ இதையும் நீங்க ஒரு கருத்தில் கொண்டு நீங்க MBA-வை சூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த கட்டமா கரிக்குலம் அண்ட் சிலபஸ். கரிக்குலம் அண்ட் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி நீங்க முன்னாடி சொன்ன ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை, எனக்கு ஸ்ட்ரென்த் என்னங்கிறது எனக்கே தெரியல, இந்த 2 விஷயம் எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்றவங்க ஃபியூச்சர்ல எது நல்லா இருக்குமோ அதை பார்த்து சூஸ் பண்ணி படிக்கலாம். இப்ப பார்த்தோம்னா ஃபியூச்சர்ல ஒரு 5 கோர்ஸ் 6 கோர்ஸ் நல்லா இருக்கும் நம்ம சொல்றோமா, இதுல எதுங்க எடுக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கிறவங்க கரிக்குலம் அண்ட் சிலபஸை பார்க்கலாம். சிலபஸ்ல இருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா, இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா படிக்கிறதுக்கு, அதை வச்சு நீங்க கோர்ஸை சூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த கட்டமா இதுலயுமே உங்களுக்கு தெரியலனா சேலரியை வச்சு நீங்க சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சோம்னா மினிமம் ஒரு 25,000 ரூபாய் கேரண்டி, மினிமம் ஒரு 30,000 ரூபாய் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிகாஸ் மார்க்கெட்ல அதுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கூட நீங்க ஒரு சில கோர்சஸை சூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த கட்டமா இது எல்லாமே உங்களுக்கு செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து காலேஜை சூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு கோர்ஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கோர்ஸை வச்சு டாப் மோஸ்ட் காலேஜ் நீங்க எடுக்கலாம். இல்லைன்னா காலேஜை சூஸ் பண்ணிட்டு அந்த காலேஜ்ல எந்த கோர்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து கூட நீங்க MBA ஸ்பெஷலைசேஷனை சூஸ் பண்ணலாம். ஸோ MBAங்கிறது டைரக்ட் ஜெனரல் MBAங்கிறது கூட நீங்க எடுக்கலாம். ஜெனரல் MBA எடுத்து கூட செகண்ட் இயர்ல நீங்க வந்து ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிச்சுக்கலாம். இல்லனா டைரக்டாவே MBA இன் சம் ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கிறதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமா நீங்க MBA சேரலாம். அப்படி இல்லை நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் வேலை செஞ்சுட்டே படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமா நீங்க MBA படிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்க ஆப்ஷன்ஸுங்க. இதெல்லாம் வரும் காலங்களில் ஒவ்வொரு வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ரீசன்ட் டைம்ஸ்ல MBA வித் PGDM, MBA போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் அதிகமான மாணவர்களும் எடுக்கிறாங்க. இது வந்து டியூயல் டிகிரியா பார்க்கப்படுது. இதுவும் 2 வருஷம் தான் படிப்பீங்க. PGDM அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஓரியன்டட், பிராக்டிக்கல் ஓரியன்டட் கோர்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த கோர்ஸும் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் கூட நீங்க எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? வீடியோ உங்களுக்கு கட்டாயமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நான் வேற ஏதாவது MBA பத்தி போடணும்னு நினைக்கிறீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பை.